ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் நீங்க சூப்பரா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரி, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நெறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நெறைய டிஃபரெண்ட்டான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி படிக்கிறாங்க. நான் வந்து இப்போ ஒரு டூல் சொல்லப் போறேன். அந்த டூல் ஆல்ரெடி வந்துருச்சு. நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஆனா இன்னும் நெறைய பேரு அத பத்தி தெரியாம இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த டூலு. இது மாதிரி நெறைய டூல்ஸ் இருக்குது. இன்னமும் உங்களோட படிப்ப, உங்களுடைய எக்ஸாம்க்கு ப்ரிப்பரேஷன வந்து ரொம்ப ஈஸியாக்குறதுக்கான நெறைய டூல்ஸ் எல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போது அந்த டூல்ஸ் வந்து அது வேறு ஒன்றும் இல்லை, நோட் எல்லாம். நீங்கள் இது வந்து மொபைல் ஆப்லேயே இருக்குது, இது டெஸ்க்டாப்லேயே இருக்குது. நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போகணும். நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு நோட் புக் எல்லாம் இதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கூகுள் அவங்களோட அந்த கூகுள் நோட் புக் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ரைட், இப்போது இதில் தான் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய படிக்கிறது விஷயங்களை அழகாக சிம்பிளாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது மூலிமா இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த டூல் ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சார் நான் வந்து எங்கள் டீச்சர் வந்து இது மட்டும் தான் படிக்க சொன்னாங்க, இதெல்லாம் படிக்க சொல்லலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, டீச்சர் சொல்கிறதை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து மார்க் ஓரியன்டாக தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இதை நீங்கள் படித்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸாக மாறும். ஓகேங்களா? இது வந்து புக்ஸை வந்து படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸாகவும் மாறும். அதே நேரத்தில் இது புக்ஸு படிக்க மட்டும் இல்லை, பல விஷயங்களுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் இதை நான் சொல்ல வரேன். சரி, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ என்கிட்ட புக்ஸ் இல்லை, ஆனால் என்கிட்ட ஒரு பிடிஎஃப் இருக்குது. அந்த பிடிஎஃப் வந்துட்டு அது ஒன் ஆஃப் த ஒரு கிரேட்டஸ்ட் புக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கை அது கிட்டத்தட்ட 200 பேஜ் இருக்குது. என்னால் உட்காந்து 200 பேஜையும் படிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக சிம்பிளிஃபை பண்ணலாம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கிரியேட், இங்கே கீழே கிரியேட்ன்னு இருக்குல்ல, ப்ளஸ் கொடுத்துருங்க. இதில் நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணலான்னா, ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணலாம், இல்லை ஒரு ஆடியோ, யாராவது ஒரு பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுறத நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஒரு இமேஜஸ், அதாவது நீங்கள் ஒரு இமேஜஸ்லேயே நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த இமேஜஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். வெப்சைட்டு, ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு பிளாக் படிக்கிறீங்க, அதை அப்லோட் பண்ணலாம். ஒரு யூடியூப் சேனல் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்குது. 1 மணி நேரம் உங்களுக்கு யூடியூப் சேனல் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்குது. என்னால் ஃபுல்லாக 1.5 மணி நேரம்லாம் பார்க்க முடியாதுப்பா, அதோட கோர் மட்டும் என்னென்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்கள் யூடியூப் சேனலுமே தாராளமாக அந்த லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்குன்னு ஒரு 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 இது வச்சுருப்பீங்க. நீங்கள் ஏதோ ஒரு பிளாகில் படித்து வச்சுருப்பீங்க. அதை காப்பி பண்ணி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த டாக்குமெண்ட்டையும் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம எளிமையாக அழகாக சொல்லிக் கொடுக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பிடிஎஃப், அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பிடிஎஃப்பை கிளிக் பண்ணி ஃபைல்ஸ் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இப்போதைக்கு ஓகே நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பிடிஎஃப். ஸோ த ரூல்ஸ் ஃபார் த ஒர்க், இது வந்து ஒரு நல்ல புக்கு. இதில் கிட்டத்தட்ட 215 பேஜ் இருக்குது. இப்போது இந்த 215 பேஜை என்னால் படிக்க முடியாது. ஓகேவா? அதாவது ஒரு நாள்லேயோ இல்லை 2-3 நாள்லையோ என்னால் படிக்க முடியாது. ஆனால் இதை என்ன பண்ணலான்னா, நான் இதில் போட்டனால இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, சேட்டுன்னு கொடுத்துட்டா அதுக்கான சம்மரி, அதாவது இந்த புக்கு என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைன்லேயே உங்களுக்கு அழகாக கொடுத்துரும். இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்குது. இதில் மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆடியோ, அதாவது ஹோல் புக்கையுமே சுருக்கி உங்களுக்கு இந்த ஹோல் புக்கில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஃப்ளாஷ் கார்டுன்னா ஒரு கேள்வி ஒரு பதில். ஒரு கேள்விக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறதுக்காக தான். இல்லைன்னா அந்த பதிலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று குவிஸ்ன்றது ஒரு கொஷின் 4-5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எது சரியான பதில்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்ஃபோகிராஃபிக்ஸ்னால் முதல்ல டோட்டல் புக்கும் என்னவா சொல்ல வருதுன்னு சொல்லி அழகாக ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஸ்லைட்ஸ் அப்படின்னா இந்த புக்கில் எதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இருக்குதோ, இல்லை என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதை வந்து உங்களுக்கு அழகாக ஒரு ஸ்லைடு வடிவத்தில் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்லைடுமே வந்துட்டு நீங்கள் ஒரு சாப்டராக இருக்கலாம், இல்லை ஒரு 5-6 பேஜோட ஒரு சம்மரியாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை நம்ம கிளிக் பண்ணணும். ஓகேவா? கிளிக் பண்ணும்போது அது ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆடியோ, ஃப்ளாஷு, குவிஸ்ஸு,
இன்ஃபோகிராஃபிக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்லைடு இது கொடுத்துட்டோம். இது வந்து ஒரு கொஞ்சம் நம்ம வந்து டைம் கொடுக்கணும். இந்த டைம் கொடுக்கும்போது இது என்ன ஆகும்னா, இது ஜென்ரேட் ஆகி முடிக்கும். ஜென்ரேட் ஆகி முடிக்கும்போது அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு விஷயத்த நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும் இது எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு. இன்னும் அழகாக உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? ஒரு பிடிஎஃப் கொடுத்து ஜென்ரேட் பண்ணேன். ஆக்சுவலாக அது ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இப்போ நான் சும்மா 1-2 நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ளாஷ் கார்டு, ஒரு கொஸ்டின் அதுக்கான ஆன்சரு. நீங்கள் வந்து அது நீங்கள் ஃபுல்லாக ஒரு வேளை அந்த விஷயங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் கார்டை ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதுதான் இங்கே காமிக்க போகிறேன். இங்கே ஃப்ளாஷ் கார்டை பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குது. உங்களுக்கு இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி அடுத்த கேள்வி, ஓகேவா? நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு சரி பார்க்குறதுக்கு நீங்கள் அடுத்த கேள்வி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடச்சிடும். இப்படி அடுத்தடுத்த கேள்வி போகும். கேள்வி பதில் டேப் பண்ணிங்கன்னா அடுத்து கீழே வந்து அடுத்த கேள்வி டேப் பண்ணிங்கன்னா இதுக்கான பதில். இப்படி தான் விஷயங்கள் போகும். இதுதான் வந்து அந்த ஃப்ளாஷ் கார்டுன்றது. சரி, குவிஸ்ன்னு சொன்ன மாதிரி ஒரு கேள்வி 4 ஆப்ஷன். அப்போது இதை கிளிக் பண்ணால் இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் வந்து 100, 110 இருந்தது. இதில் ஒரு 10 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 இல்லை 15 இருக்குது. இங்கே ஒரு கேள்வி 4 ஆப்ஷன். உங்களுக்கு இந்த கேள்வி புரிஞ்சு பதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உண்மையிலே ரைட்டு தப்பு இதுன்றதை உங்களுக்கு அழகாக காமிச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு திருப்பி ஒரு கேள்வி, அதை படிங்க. ஆப்ஷன் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த டைம் லிமிட்லாம் கிடையாது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்புறம் அதுவே ரைட்டு தப்புன்னு எது உண்மையான ஆன்சர்ன்றதை உங்களுக்கு அழகாக சொல்லும். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் குவிஸை ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் மாறுதலான ஆன்சர்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு குவிஸில் வந்து ரூல்ஸ் என்ன இருக்குது, குவிஸ் என்ன இருக்குது அப்படின்னா, ஓகே, இந்த குவிஸ் இருக்குது இல்லையா, இங்கே ஓவர் டெலிவரு, ஓகே, அண்டர் ப்ராமிஸ், ஓகே, இந்த ரிலேட்டடான குவிஸ் இருக்குது இல்லையா. ஆனால் இதை திரும்ப இன்னொரு வாட்டி நீங்கள் அடுத்தடுத்து ஜென்ரேட் பண்ணலாம். அப்படி ஜென்ரேட் பண்ணும்போது அதுக்கு ரிலவெண்ட்டான கொஞ்சம் மாறுதலான உங்களுக்கு கொஷின்ஸை கொடுக்கும். ஒரே கொஷின்ஸை கொடுக்குறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால் நீங்கள் மறுபடியும் அழகாக படிக்கலான்ற விஷயந்தான். அதே மாதிரி இங்கே வாய்ஸ் இன்னும் ஜென்ரேட் ஆகலை. இந்த வாய்ஸும் வீடியோவும் பார்த்திங்கன்னா நாட் மோர் தென் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அது இருக்காது. இல்லை 15 நிமிஷம் அதிகபட்சம் இருக்காது. அது எவ்வளோ கண்டென்ட்டாக இருந்தாலும் அழகாக சுருக்கி அதில் என்ன அழகாக சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதனால் இதை நீங்கள் நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் நான் டெஸ்க்டாப்லேயும் அந்த டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த நோட் புக் எல்லாமே. ஸோ இதில் நான் சில விஷயங்கள் படித்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதில் இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் டெஸ்க்டாப்பில் பண்ணிங்கன்னா இதை விட அதிக ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் இன்னமும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மைண்ட் மேப்பு, இன்னொன்று என்னென்னா வீடியோ, இன்னொன்று என்ன அப்படின்னா அதுலேயே நிறைய கேள்விகள் இருக்கும். ஓகேவா? டிஃபால்ட்டான அந்த புக்ஸை அனலைஸ் பண்ணி சில கேள்விகள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிப்போர்ட் மட்டும் அழகாக கொடுக்கும். ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறது நான் வந்து ப்ரிஃபரன்ஸ். உங்கள்கிட்ட உண்மையிலே சிஸ்டம் இருக்குது, ஒரு லேப்டாப் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து இந்த டூலை நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு புக்ஸை படிச்சுட்டு நீங்கள் இப்போ நான் எப்படி ஒரு வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய். இப்போ ஏன்ப்பா திடீர்னு வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அடிக்கடி ஒன்று தோணும். இது வந்து ஒரு வடிவேல் டைலாகு, இது சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஸோ ஆனால் எனக்கு இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை எனக்கு இப்போ என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு நிறைய குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னோடய நாலேஜு கொஞ்சம் ஷேர் பண்ணால் கொஞ்சம் அவங்களோட ஃப்யூச்சர் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு 30-35 வயசில் கற்றுக்கிட்டதை அவங்க 15 வயசில் கற்றுக்கும் போது இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து விஷயம். ஸோ கண்டிப்பாக இனி வர இந்த 2026 நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. நீங்கள் தாராளமாக நீ பண்ணுறது சரி தப்புன்றதை நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர்.